ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம புத்தாண்டு பலன்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு நான் வேறு விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்படின்னா வேறு பதிவுகள் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுங்க காலில். என்னால் ரொம்ப நேரம் நின்றுட்டு அந்த போர்டில் உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு பதிவுகள் போடுறதுக்கு நமக்கு போர்டில் உங்களுக்கு எந்த கிரகம் எந்த இதில் இருக்குது, எந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குது அப்படின்னுலாம் சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். அது எனக்கு நின்றுட்டு பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதை என் காலில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. அதனால் அது சரியாகிற வரைக்கும் என்னால் நின்றுட்டு பேச முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நான் சரி உட்காந்து பேசுகிற மாதிரியான பதிவுகளை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்னடா புத்தாண்டு பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அநேகமாக இது முடிஞ்சு இந்த செட்டு முடிஞ்சு அடுத்த பதிவு எடுக்கிறப்போ நான் நின்றுட்டு பேசுகிற மாதிரி ரெடி ஆயிடுவேன். அப்போ அது போட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நிறைய விஷயங்கள், நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் நிறையா இருப்பேன், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பேன். அதில் வர்ற விஷயங்களெல்லாம் ஜோதிடத்துக்கு எப்படியெல்லாம் ரிலேட் பண்ண முடியுமோ அதை தான் நான் ரிலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நடந்த தனுஷ் ஐஸ்வர்யாவோட திருமண முறிவு. ஓகேங்களா? இது வரைக்கும் அவங்க பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஆனாலும் ஒரு நாள் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதான் நான் ஆசைவும் பட்டேன். அப்படி அதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தனுஷ், ஐஸ்வர்யா அவங்களும் ஒரு நல்ல வீட்டு, பெரிய வீட்டு, ஒரு நல்ல பொண்ணு. அவங்க 2 பேரும் 2 குழந்தைங்க இருக்காங்க. முக்கியமாக அதுதான் அப்பா அம்மாவோட துணையோடு வளர வேண்டிய வயசில் இருக்க ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தைகளுக்காகவாவது இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ அவங்க அந்த மாதிரி திருமண முறிவு அப்படின்னு சொல்லி இப்போ வந்த விஷயங்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஏன் இப்படியெல்லாம் இது நடந்தது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தப்போ எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. அதை தான் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதை ஜாதக ரீதியாக தான் நான் எடுப்பேன். எப்போவுமே எல்லா விஷயத்தையும் நான் ஜாதக ரீதியாக தான் பார்ப்பேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருமணம் அவங்க 2 பேத்துக்கும் நடந்தப்போ பார்த்தா அவருக்கு 21 வயசும், இந்த பொண்ணுக்கு ஐஸ்வர்யா அவங்களுக்கு 23 வயசுன்னு நினைக்கிறேன். 2 வயசு அவங்க பெரிய பொண்ணு அப்படிங்கிறது அப்போ திருமணத்தப்போவே சொன்னாங்க. எனக்கு இந்த புள்ளி விவரமெல்லாம் என்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அதெல்லாம் எடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்னால் சொல்கிறப்போ தப்பு பண்ணிடுவேன், மாற்றிடுவேன். அதனால் எந்த வருஷம் என்ன வயசு அப்படின்னலாம் எனக்கு புள்ளி விவரங்கள் ஞாபகம் இருக்காது. ஆனால் 2 வயசு மூத்தவங்க அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்குது. இந்த திருமணம் ஐஸ்வர்யா ரொம்ப விரும்பினாங்க தனுஷ் அவர்களை. அதனால் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வேண்டான்னு தான் சொன்னாங்க. ரஜினி சார்லாம் வேண்டான்னு தான் சொல்கிறாரு. ஆனாலும் பொண்ணோட பிடிவாதத்துக்காக, பொண்ணு மேலே இருக்க பிரியத்துக்காக, வேண்டான்னு சொன்னால் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்க வீட்டில் வேண்டான்னு சொல்கிறாங்க. ரஜினி சார்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் எடுத்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்கல. ஓகேங்க, அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா பொண்ணுங்க அந்த ஸ்டேஜில் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மா செஞ்சதுலேயும் எந்த தப்பும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணுக்காக வேறு வழி இல்லாமல் அவங்க எவ்வளவோ பெரிய ஆட்களாக இருந்தால் கூட பொண்ணை பெற்றாச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் அவங்களும் சரி, இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது, என்னை ஒரு வளர்ந்த பொண்ணை நம்ம என்ன ரூம்குள்ளே போட்டு பூட்டியாக வைக்க முடியும்? அதனால் அவங்க சரி வேறு வழி இல்லாமல் பொண்ணோட இஷ்டத்துக்கு ஒத்துட்டு அந்த திருமணத்தை அவங்க பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓகேங்களா? இது ஒரு வேறு வழியே இல்லாத ஒரு பொண்ணை பெற்ற ஒரு அப்பா அம்மாவுக்கு இதுதான் நிலை. அதுவும் நம்ம மாதிரி ஒரு கல்ச்சர்டு சொசைட்டியில், அதாவது வெளியே 4 பேர்த்துக்கு தெரிஞ்சால் அசிங்கமாயிடுமே அப்படின்றது எல்லா குடும்பத்துலேயும் தான் இருக்கும். பிச்சைக்காரன் குடும்பத்துலேருந்து, மிடில் கிளாஸ்காரன் குடும்பத்துலேருந்து, வசதியான அப்பர் மிடில் கிளாஸ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ரஜினி சார் மாதிரி எல்லா செல்வாக்கும் இருக்கிறவங்க வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவங்க சரி வர வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அந்த திருமணத்துக்கு. ஓகே, இதில் ஒரு தப்பும் இல்லை. அதே போல் காதலிக்கிறது அப்படிங்கிறதுலையும் எந்த வித தப்பும் இல்லை. லக்னம் நல்லா இருந்து 5-11 பாவங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்க தான் செய்யும். அதுவும் கரெக்டாக ஒரு 23 வயசில் இப்படி இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு காதல் வரதான் செய்யும். அது நடந்துருச்சு.
ஓகேங்களா? இதில் ஒரு தப்பும் இல்லை. அதே போல் தனுஷ் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவரும் கரெக்டான ஒரு காதலிக்கிற வயசில் இருந்த ஒரு பையன், சின்ன அந்த அதாவது விடலை பருவம், 21 வயசு அப்படின்றது சின்ன வயசு. இதில் ஒரு பொண்ணு, அதுவும் அழகாக அப்படி ஒரு ரசகுல்லா மாதிரி இருக்கும் ஐஸ்வர்யா, இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ரெகுலராக வந்து அவரை பார்த்து பேசினாலோ, அப்போ அவருக்கு என்ன தோணும்? அது ஒரு ரஜினி சார் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு மாபெரும் மனிதருடைய மகள், அவங்க வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, வெளியே போகிறாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வயசு பசங்க எல்லாத்துக்கும் தானே வரும். அந்த மாதிரி ஒரு வயசில் இருக்க பையனுங்கிட்ட ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு வந்து நல்லா பேசி பழகுறாங்க, அப்படியே அவங்கள பிரமிக்க வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ என்ன தோணும்? சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதனால் தனுஷ் அவர்களும் எந்த தவறும் செய்யலை. அழகாக அவருக்கும் வந்து சுக்ரன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு. அதனால தான் இப்படி ஒரு நடிப்பு அசுரன். அது அப்படி இருந்தார் அப்படின்னாலே சுக்ரன் நல்லா இருக்கணும், ராகுவும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது சுக்ரன் நல்லா இருக்கப்போ இளம் பெண்ணான ஐஸ்வர்யா வந்து சுக்ரன், அந்த பெண்ணால் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஏற்படுது, அது அவர் முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அதுலேயும் எந்தவித தவறும் இல்லை. அதே போல் ரஜினி சார் அவர்களோட இதில் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நடந்த தசாபுத்திகளில் குரு அவருக்கு அதாவது கெட்டு தான் வந்திருக்கும். ஏன்னா பெண்ணுங்கிறது மகள் குழந்தை அப்படிங்கிறது குரு. அந்த குரு வந்து கெட்டு தசாபுத்திகள் நடத்தும்போது அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து விடும். ரஜினி சார் ஜாதகத்துலேயோ அவங்க மனைவியோட ஜாதகத்துலேயோ கண்டிப்பாக குரு கெட்டு தசாபுத்தி நடத்தியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தசை கூட இல்லை, புத்தி நடத்தியிருக்கோம். புத்தி நடத்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நடந்து தான் ஆகணும். இதில் இவங்க யாருமே குற்றவாளிகளே கிடையாது. தனுஷ்க்கும் ஒரு தப்பு கிடையாது, தனுஷ் பண்ணதுலேயும் தப்பில்லை, ஐஸ்வர்யா பண்ணதும் தப்பில்லை, ஐஸ்வர்யாவை சரி கட்ட முடியாமல் ரஜினி சார் ஒத்துக்கிட்டதுலேயும் தப்பில்லை. இது வரைக்கும் ஓகே. ஆனால் தப்பு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ரஜினி சாருக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்துட்டு தாங்க முடியாத மனவேதனை சொல்லவே முடியாதுங்க. ஒரு பெரிய ஆட்களை பார்க்க போகிறோம். இந்திய பிரதமர் கூப்பிட்டா வீட்டுக்கு வருவார், ராகுல் காந்தி வர்றார். இதனால் அவங்கள தோக்கடிக்கவே முடிஞ்சிச்சு ஒரு காலத்தில். ஆனால் அவங்க இவரை அதெல்லாம் பார்க்காம இவர் கல்யாணத்துக்கு வந்து அவங்க தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகளையெல்லாம் இவர் ஃப்ரெண்டாக இருக்கார். இவருக்கு இந்தியா முழுக்க தெரிஞ்சவர். அமிதாப் பச்சன் தான் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, வெறும் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் இந்தியாவுக்கே தெரிஞ்சவராக இருக்கார், உலகம் முழுக்க தெரிஞ்சவராக இருக்கார். அப்படிங்கிறப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எவ்வளோ பணம் இருக்கட்டும்ங்க, எவ்வளோ வேணால் இருக்கட்டும், எவ்வளோ செல்வாக்கு வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு பொண்ணு சின்ன வயசாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப கொஞ்சம் வயசாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நடு வயசில் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டோட வாழ முடியாத ஒரு நிலைமை வருது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அது சொன்னபடி கேட்காம இப்படி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறப்போ எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைகளை நினச்சி பாருங்கள். ஒரு அப்பா அம்மா சேர்ந்து இருந்து 2 குழந்தைங்களை வளர்த்துறதுங்கிறது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம். இதில் தனியாக அப்பா வீட்டில் போய் அம்மா வீட்டில் போய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களையும் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இத்தனை விஷயங்களும், இவ்வளவு தவறான விஷயங்களும் ஒருத்தங்க செஞ்ச தப்புனால நடந்தது தான். அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தில் அப்பா அம்மாவோட பிரிவினை இருக்குது. தனுஷ் அவர்களுக்கு இனி 2ஆம் கல்யாணம் இருக்கா இல்லையான்னு தெரியல அவர் ஜாதகத்தில். அப்படி அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒருத்தங்க செஞ்ச தப்பு தான் காரணம் அப்படின்னா, தவறான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்கள அந்த மாதிரி செய்ய தூண்டின விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் செஞ்சாங்க அந்த தப்பை, அவங்கள என்ன விஷயம் அந்த தப்பை செய்ய தூண்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாளைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.